பர்த்டே மினி குட்டி. தேங்க்யூ ஜீவா. நான் தானே ஃபர்ஸ்ட் விஷ். விஷ் மட்டும்தானா? கிஃப்ட்ஸ் எதுவும் இல்லையா? கிஃப்ட் தானே. நாளைக்கு உனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கா? ஆமாம் நாளைக்கு தான். எனக்கு இப்பவே வேணும். இப்போ வா. இப்போ எப்படி கொண்டு தர முடியும்? சரியான டியூப்லைட் போட. டியூப்லைட் கிஃப்ட் வேணுமா? ரூம்ல டியூப்லைட் எரியலன்னு சொன்னேன். ஆஹா புரியுது புரியுது. எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி சரி, நாளைக்கு வெயிட் பண்ண வச்சார. பர்த்டேக்காக வெயிட் பண்ண வைக்க முடியுமா? சீக்கிரமா வந்துடுவேன். ஓகே பாய். லவ் யூ மினி. லவ் யூ டு. நைதானா கனவுல வாஜீவா. கோயிலுக்கு போகலான்னா இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கிறா. எங்க அம்மா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேங்கம்மா. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், எல்லாரும் குடும்பத்தோட கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா அங்கே போய் அர்ச்சனை பண்ணோமா இல்லையா? இவ்வளோதான் உங்கள் ப்ராப்ளம்மா. சரி எந்திரிங்க எந்திரிங்க. என் சாமியே நீங்கள் 2 பேர் தான். இந்த கோவில் இருக்க சாமியே இங்கே தான் இருக்குது. அப்புறம் எதுக்கு கோவில்? நீங்களே நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க போதும். இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கிற, இப்படி ஆளாய் நிக்கிறியே தங்கம் செல்லம், நல்லா இருக்குனுண்ட. சரிங்கம்மா நான் போயிட்டு வரேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நேரம் தான் நான் அப்படியே கோயிலுக்கு வந்துட்டு வரேன். சரிங்கம்மா பாய். பத்ரா. சரிங்கம்மா. பாய்ப்பா. டேய் நில்றா ஒரு நிமிஷம். என்னங்கம்மா? எனக்கு இப்ப 24 வயசு ஆயிடுச்சு. ஏன் ஜாதகம் இல்லாமா? இப்பதானே பிறந்த மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க, விடுங்க கொஞ்சம் வளர்ந்துக்கிறேன். யால பார்க்க போறேன், ஜீவாவை பார்க்க போறேனே. நைட்டு சொல்லியும் வெயிட் பண்ண வைக்கிறானே. சரி கால் பண்ணுவோம். ஏய் காவ்யா, இங்க என்னடி பண்ற? ஜீவா வரேன்னு சொன்னடி, அதான் வெயிட் பண்றேன். அவன் வரமாட்டான்டி. ஏன் வேற கூட சுத்த போயிட்டானா? ஏய் அப்படி இல்லடி. ஜீவாக்கு என்ன சொல்லு? ஜீவாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடி. காவ்யா? ஆமாடி, ஸ்பாட் அவுட். காவ்யா விளையாடாதடி, வேணாம் உண்மையை சொல்லு. உண்மையதாட்டி சொல்றேன். காவ்யா யாராவது விளையாடுவாங்களா? வேணாண்டி, பொய் சொல்லாத. காவ்யா விளையாடுடி. ஐயோ உண்மைதாண்டி. ஜீவா ஐயோ கடவுளே. அம்மா வாழ்க்கையில மறக்க முடியாத கிஃப்ட் தரேன்னு சொன்னியே, அது இதுதானா? ஜீவா ஜீவா வந்துருடா. நீ இல்லாம நான் என்னடா பண்ணுவேன்? ஐயோ ஐயோ அவன் இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஜீவா இல்ல. அழாதடி. ஐயோ ஜீவா கவிதை அதற்குள்ளாயிரும் உருகி
நேசமாய் நீ பேசும் போது பாதையாக மாறவா வா வா உன்னை காண எந்த கண்கள் ரெண்டும் பாதை பார்த்து பார்த்து பூத்து கிடக்க உன்னை தேடி தேடி கால்கள் தானாயோடி பாதம் ரெண்டும் ரெண்டும் நோக கிடக்க நீதம் நீதம் இனிக்கணும் வாழ்வோம் வா இதயம் வரைந்த ஓவியம் கவிதை அதற்குள்ளாயிரும் உருகி உன்னை பாடணும் தெரிந்து உன்னை தேடணும் விடிய விடிய பேசணும் விடிய விடிய பேசணும் விடிய இதயம் வரைந்த ஓவியம் கவிதை அதற்குள்ளாயிரம் உருகி உன்னை பாடணும் தெரிந்து உன்னை தேடணும் விடிய விடிய பேசணும். நீ இல்லாம நீ எப்படி ஜீவா இருப்ப? ஐயோ நானும் உன் கூடயே வந்துடுறேன் ஜீவா. அப்பா வாமா வா. கஷ்டமா இருக்குமா? நீ படிச்ச 2 டிகிரி இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்கத்தான் பயன்பட்டு இருக்குன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குமா? கேள்விப்பட்டேம்மா, எல்லாத்தையும் கேள்விப்பட்டேம்மா. உன்னோட ஜீவா உன்னை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் போயிட்டான்னு இப்போத்தாம்மா நானும் கேள்விப்பட்டேன். புரியுதம்மா, உன்னோட நிலைமை எனக்கு நல்லா புரியுதுமா. எதுவும் மறந்துடாதுமா, எதுவும் மறந்துடாதுமா, எதுவும் ஒரு நாளில் மாறிடாதுமா. எனக்கு நல்லா புரியுதுமா. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ பிரிஞ்சுட்டா வாழ்வது ரொம்ப கஷ்டம்தான். அதுக்காக உயிரியாக மாற்றிக்கிறது தான் அதற்கான தீர்வுன்னு நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனமானதம்மா. எந்த ஒரு மகனோ மகளோ தான் அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்கிறது இல்லையே. ஆனால் உங்கள் வயசில் இருக்கிறவங்க எல்லாம் சரி விடுமா, என்ன பண்ணுறது, எல்லாம் காதல் பண்ணுற வேலை. உனக்கு ரொம்ப பிடிச்சவன் போயிட்டான்னு நீ ஒரு தப்பான முடிவு எடுத்து நீயும் போயிடுவ. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நீ இல்லாமல் நாங்கள் எப்படி வாழ்வோம்னு ஒரு நிமிஷமாவது நினச்சி பார்த்தியாமா? உன்னையே நினச்சி நினச்சி நாங்களும் ஒரு நாள் நீ எடுத்த அதே முட்டாள்தனமான முடிவை நாங்களும் எடுக்க மாட்டோம்னு நினைக்கிறியாமா? மீண்டு வாமா, வாழ்ந்தாகணும், அதுதான் யதார்த்தம். லவ் ஃபெயிலியரு, எக்ஸாமில் ஃபெயிலு, அப்படி இல்லையா அப்பா திட்டாரு, இல்லை அம்மா அடிச்சிட்டாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்மளை கிண்டல் பண்ணிட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம லைஃபுக்கு நம்மளே ஃபுல் ஸ்டாப் வைக்க நினைக்கக்கூடாது. நம்ம லைஃபு ரொம்ப சின்னது. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும், முழுசாக வாழ தெரிஞ்சுக்கணும். தற்கொலை எண்ணமே இனி யாருக்கும் எதுக்காகவும் வரக்கூடாது. அதுதான் இந்த மினியோட மினி ஆசை.